உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல நீங்க OS சேஞ்ச் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா பென்டிரைவரை பூட் பண்ணி தான் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க பென்டிரைவரை பூட் பண்ணாமலேயும் OS சேஞ்ச் பண்ணலாம். ஆனா பென்டிரைவரை பூட் பண்ணாதான் OS ப்ராப்பரா சேஞ்ச் பண்ண முடியும். சோ இந்த வீடியோல நம்ம பென்டிரைவர் எப்படி பூட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். பென்டிரைவர் இல்லாத பட்சத்துக்கு நீங்க மெமரி கார்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போற இந்த மெத்தட் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 10 இது போல எல்லா மெத்தடுக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த OS வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த OSலேருந்து எந்த OS வேணாலும் நீங்கள் மாறிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸ் 8 இல்லை 8.1 இல்லை 10 போட்டுக்கலாம். இல்லை விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸ் 7 8 8.1 போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பென்டிரைவரை பூட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய பென்டிரைவரை லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணுங்க. பென்டிரைவரை பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பென்டிரைவரில் ஏதாவது ஒரு ஃபைல், ஃபோட்டோ, வீடியோ ஏதாவது முக்கியமானது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டருக்கோ லேப்டாப்புக்கோ மாற்றி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா பென்டிரைவர் பூட் பண்ணும்போது நம்ம பென்டிரைவரை ஃபார்மேட் பண்ணுவோம். ஸோ அதனால எல்லாமே அழியக்கூடும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பென்டிரைவர்லேருந்து உங்கள் லேப்டாப்புக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. பென்டிரைவரை பூட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. பட் இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கமெண்ட் ஃபார்மேட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் 7 அல்லது விண்டோஸ் 8 இல்லை விண்டோஸ் 8.1 அல்லது விண்டோஸ் 10 கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதில் CMD அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அதாவது கமெண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க, CMD. ஓகே, டைப் பண்ணி என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இன்னொரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகலாம். சப்போஸ் ஓப்பன் ஆகல அப்படின்னா அதே பாப்அப் விண்டோல நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதை ஓகே கொடுத்து நீங்க அந்த பாப்அப் விண்டோல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதுல இருந்து நான் அடுத்து கண்டினியூ பண்றேன். இதுல நீங்க லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இப்போ நான் என்னோட பென்டிரைவரை பூட் பண்ணணும். அந்த பென்டிரைவர் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 1ல இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியும், 7728 MB, அதாவது 8 GB பென்டிரைவர் அது. ஸோ அந்த பென்டிரைவரை நான் இப்போ பூட் பண்ணணும். அதனால அடுத்த கமெண்ட்ல நான் செலக்ட் டிஸ்க் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பென்டிரைவர் எந்த டிஸ்க்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் டிஸ்க் 1ல தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்க ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லா கமெண்ட்டுக்கும் கண்டிப்பா ஸ்பெல்லிங் முக்கியம். ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ட்ரி பண்ணுங்க. அடுத்த கமெண்ட் போய்கிட்டே இருங்க. சப்போஸ் ஸ்பெல்லிங் தப்பா இருக்குது அப்படின்னா ஏதாவது எரர் காட்டும். அதை நீங்க திருத்திக்கிட்டு திரும்பவும் ஸ்பெல்லிங் கரெக்டா கொடுங்க. செலக்ட் டிஸ்க் 1 சொல்லி என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த கமெண்டா கிளீன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய பென்டிரைவர் கிளீன் ஆயிருக்கும். பென்டிரைவர் இல்லாத பட்சத்துக்கு நீங்க மெமரி கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மெமரி கார்டும் கிளீன் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நீங்க கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு கமெண்ட் கொடுத்து என்ட்ரி பண்ணும் போதும் அது சக்சஸ் வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சக்சஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க அடுத்த கமெண்ட் போங்க. சப்போஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்க திரும்பவும் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு திரும்ப என்ட்ரி பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பென்டிரைவரை ஃபார்மேட் பண்ணணும். அதுக்காக நம்ம ஃபார்மேட் ஸ்பேஸ் FS ஈக்குவல் FAT32, அதாவது FAT32 ஸ்பேஸ் குயிக் அப்படின்ற கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ என்னுடைய லேப்புக்கு நான் விண்டோஸ் 7 போட போறேன். அதனால நான் ஃபார்மேட் ஸ்பேஸ் FS ஈக்குவல் FAT32 கொடுக்குறேன். நீங்க சப்போஸ் 8 இல்ல 8.1 இல்ல விண்டோஸ் 10 நீங்க போறதா இருந்தீங்க அப்படின்னா, அதாவது விண்டோஸ் 7 தவிர மற்றதை நீங்க போறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபார்மேட் ஸ்பேஸ் FS ஈக்குவல் NTFS ஸ்பேஸ் குயிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. என்ன காரணம் அப்படின்னா விண்டோஸ் 7ல அதிகபட்சம் 3 GB தான் கொடுப்பாங்க. பட் 4 GBக்கு மேல எந்த OS இருக்கோ அது FAT32க்கு காப்பி ஆகாது. அதனால நீங்க NTFS ஃபார்மேட்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுல எத்தனை GB ஃபைல் வேணாலும் காப்பி ஆகும். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நீங்க விண்டோஸ் 8 அல்லது 8.1 அல்லது 10 போறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபார்மேட் ஸ்பேஸ் FS ஈக்குவல் NTFS ஸ்பேஸ் குயிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இப்போ உங்களுடைய மெமரி கார்டு அல்லது
பென்ட்ரைவர் ஃபார்மேட் ஆகும். ஃபார்மேட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க ஃபார்மேட் ஆன அந்த பென்ட்ரைவரை நீங்க ஆக்டிவ் பண்ணணும். அதனால நீங்க ஆக்டிவ் அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டிவ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அடுத்த கமெண்டா ASSIGN அஷைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுடைய பென்ட்ரைவர் பூட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததான் நீங்கள் எந்த ஓஎஸ் போட போறீங்களோ அந்த ஓஎஸ் ஃபைல்குள்ள போய் அந்த ஓஎஸை நீங்கள் காப்பி பண்ணி பூட்டபிள் ஆனால் இந்த பென்ட்ரைவருக்குள்ள நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. உங்கள் பென்ட்ரைவர் கிளாஸை பொறுத்து காப்பி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சப்போஸ் கிளாஸ் 10 அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் காப்பி ஆகும். கிளாஸ் 8 கிளாஸ் 6 பொறுத்து அந்த காப்பி ஆகிற டைமிங் கொஞ்சம் மாறும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுடைய பென்ட்ரைவர் ஓஎஸ் போடக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் பூட்டபிள் பென்ட்ரைவராக மாறி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பென்ட்ரைவர் மூலமா எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் ஓஎஸ் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஓஎஸ் சர்ச் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி ஓஎஸ் சர்ச் பண்ணுறது சொல்லி போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க. கூடி சீக்கிரம் அந்த கமெண்ட்கான வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இது போல மொபைல், கம்ப்யூட்டர் என பல டெக் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.